குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து செகண்ட் வால்யூம் இப்போ நம்ம எடுத்து போகிறோம். நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் சமநிலை அப்படின்னு பார்க்கலாம். அதான் டாப்பிக்கு. அதில் நம்ம என்ன பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு physical and chemical equilibrium அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The physical and chemical equilibrium, there are different type of equilibrium. சமநிலையில் வெவ்வேறு வகைகள் உள்ளன. அதாவது ஈக்லிபிரியம்னா சமநிலை. சமநிலை அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கம், இந்த பக்கம் இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும். இதுதான் ஈக்லிபிரியம். அதில் வந்து நிறையா வகை இருக்குது. For example, if a two person with the same weight sit on the opposite side of seesaw at equal distance from the fulcrum, then the seesaw will be stationary and straight and it's said to be in equilibrium. இப்போ டூ பர்சன் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேம் வெயிட்டு. அப்படி வெயிட் இருக்கும்போது ரெண்டு பேருமே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த வெயிட்டுக்கு அந்த விளையாட்டுக்கு பேர் என்ன, சீசா அப்படின்ட்டு. இப்போ இந்த வெயிட் வந்து பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விளையாட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈக்குவல் வெயிட். இந்த பர்சனும் வந்து சமமான வெயிட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு சமமாக இருந்தாங்கன்னா ஒருத்தர் மேலேயும் போக மாட்டாங்க, கீழே போட்டாங்க. அப்போ சமமாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படின்னு நிற்பாங்க. ஓகேவா? இந்த விளையாட்டு பேர் தான் நினைக்கிறேன் சீசா வெயிட். அப்போ ரெண்டு எப்படி இருக்காங்க, ரெண்டும் சமநிலையில் இருக்குது. அப்போ எப்படின்னா ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சமமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வெயிட் போட்டோம்ல தராஸ். அப்போ வெயிட் போடும்போது தராஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வெயிட் போடும்போது இந்த பக்கம் நமக்கு காய்கறி வெயிட் போடுறோம், இந்த பக்கம் நம்ம கிலோகிராம் வெயிட் போடுறோம். கிலோ வச்சுருப்போம், நம்ம கல்லில் வச்சுருப்போம். அப்போ இந்த ரெண்டு வெயிட்டை வைக்கும்போது இந்த முள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக நிற்கும்ல. ஓகே, இது வேணும்னா ஒரு ஈக்லிபிரியம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து another example of state of equilibrium is the game of tug of war. In this game, a rope is pulled between two teams. அந்த ரெண்டு டீம் இருக்குது. ரெண்டு டீம் வந்து கயிறு இழுக்கும் போட்டி நம்ம பார்த்துருப்போம். There may be situation when both team are pulling the rope with the equal force and the rope is not moving either direction. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கயிறு இழுக்கும் போட்டியில் ஒரு இடத்துல துணி கட்டிடுவாங்க. இந்த பக்கமும் ஈக்குவல், இந்த பக்கம் என்ன பண்ண அப்படின்னா ஒரு 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். இப்போ ரெண்டு பேரும் கயிறு இழுக்கிறாங்க. கயிறு இழுக்கும்போது அந்த மிடில் இருக்கிற அந்த துணி வந்து எந்த பக்கம் மூவ் ஆகாமல் சென்ட்ரல் பிளேஸில் அப்படியே அந்த லைன்லேயே நிற்கிது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஈக்லிபிரியம் அப்படின்னு. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து இன் ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஒரு மீள் செயல்முறையில். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் இது ஏ ரியாக்ட் ஆகி பி கொடுக்குது, பி மீண்டும் ரியாக்ட் ஆகி மறுபடியும் ஏவே கொடுக்குது. அப்போ ஏ வந்து ரியாக்ட் ஆகி பிஏ கொடுக்குது, பி மீண்டும் என்ன பண்ண ரியாக்ட் ஆகி ஏவே கொடுக்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் பேர் தான் கேட்டால் ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீள் செயல்முறை. மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும். The rate of two opposing reaction equal at a particular stage. ஒரு குறிப்பிட்ட நிலையில் எதிரெதிர் திசையில் நடைபெறும் வினையின் வேகமானது சமமாகிறது. அப்போ ஏ ரியாக்ட் ஆகி பி கொடுக்குது, பி மறுபடியும் ரியாக்ட் ஆகி ஏவே கொடுக்குது. அது டூ ஆப்போசிட்டிங் ரியாக்ஷன்ஸ். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வேர்ட் ரியாக்ஷன். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது backward reactions. Two opposing reaction equal at a particular stage.
ஒரு குறிப்பிட்ட நிலையில் ரெண்டு எதிரெதிர் வினைகள், இந்த வினையும் இந்த வினையும் எதிரெதிர் திசைகளில் நடைபெறும். எதிரெதிர் திசையில் வந்து நடைபெறும். இது ஃபார்வேர்டு ரியாக்ஷன் முன்னோக்கு வினை, இது பின்னோக்கு வினை. ரெண்டு எதிரெதிர் திசையில் வந்து நடைபெறும் வினைகள் வேகம் வந்து சமமாகிறது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து எதிரெதிர் திசையில் நடக்கக்கூடிய வினையின் வேகம் வந்து சமமாகிறது. இந்த முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து சமமாகிறது. At this stage, the concentration of the reactant and product does not change with the time. அந்த நேரத்தில், இந்த நிலையில் நேரத்தை பொறுத்து the concentration of the reactant and product, இது reactant concentration, product concentration does not change with the time. இந்த டைமை பொறுத்து இதனோட கான்சன்ட்ரேஷனும் மாறுவதில்லை. This condition is not static and it is dynamic because the forward and reverse reaction are still occurring with the same rate. அப்போ என்ன பண்ண முடியும் கேட்டால், ஃபார்வேர்டு ரியாக்ஷனும் ரிவர்ஸ் ரியாக்ஷனும், ஃபார்வேர்டு ரியாக்ஷனும் ரிவர்ஸ் ரியாக்ஷனும் இங்கே வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இரண்டும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே வேகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஃபார்வேர்டு ரியாக்ஷன் பேக்வேர்டு ரியாக்ஷனும் ஒரே வேகத்தில் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் பண்ணுவீங்கன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ஏ டைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு. அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் ஏ டைனமிக் ஈக்லிபிரியம் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் டூ ஆப்போசிட்டிங் ரியாக்ஷன் நடக்குது. அந்த டூ ஆப்போசிட்டிங் ரியாக்ஷனும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அந்த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் டைமை பொறுத்து மாறுவதில்லை. அப்போ அந்த பேர் என்னன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம் நாம். அப்போ ஃபார்வர்டு ரியாக்ஷனும் ரிவர்ஸ் ரியாக்ஷனும் அப்போ எப்படி இருக்குன்னா ஒரே வேகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் நம்ம ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் மட்டும் நம்ம பார்க்குறோம். இயற் சமநிலை அப்படின்னு, a system in which the amount of matter constituting the different space does not change with the time is said to be a physical equilibrium. ஒரு ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் என்ன அர்த்தம்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம்னா ஒரு அமைப்பு. அந்த சிஸ்டத்தில் உள்ள வெவ்வேறு நிலைமைகளை உள்ளடக்கி உள்ள ஒரு பொருளின் அளவானது. வெவ்வேறு நிலைமைகள், ஒன்று கேஸ் ஸ்டேட்டு, லிக்விட் ஸ்டேட்டு, சாலிட் ஸ்டேட்டு. ஒரு சிஸ்டத்தில் வெவ்வேறு நிலைமைகளை உள்ளடக்கி உள்ள ஒரு பொருளின் அளவு. ஒரு பொருள் வந்து நிறையா இருக்குது. அந்த பொருள் இருக்குது. அந்த பொருளில் வந்து கேஸ் ஸ்டேட் இருக்குது, லிக்விட் ஸ்டேட் இருக்குது, சாலிட் ஸ்டேட் இருக்குது. அது அந்த பொருளினுடைய அளவு நேரத்தை பொறுத்து மாறாமல் இருக்குது. டைமை பொறுத்து வந்து அது மாறாமல் இருக்குது. அப்படி மாறாமல் இருந்துச்சுன்னா அந்த அமைப்புக்கு வந்து இயற் சமநிலை உள்ளது என்பதை எனப்படுகிறது. அப்போ ஒரு சிஸ்டத்தில் நிறைய பொருள் இருக்குது. அந்த பொருளினுடைய பொருளினுடைய பேஸ் அப்படின்னா என்ன, நிலைமைகள். அந்த நிலைமையை வந்து என்ன பண்ண, பொருளினுடைய அளவானது நேரத்தை பொறுத்து மாறாமல் இருக்குது. This involves no perceptible physical change in system. அந்த அமைப்பானது உணரத்தக்க இயற்பியல் மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. அது வந்து என்ன பண்ணுன்னா ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு வந்து மாறுபடுவதில்லை. To understand the physical equilibrium, let us analysis the following space change. இதை நம்ம இந்த இயற்பியல் சமநிலை புரிந்து கொள்வதற்கு பின்னொரு நிலைமைகளை நம்ம ஆராயிறோம் நம்ம. அப்போ ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதான் வந்து ஆன்சர். இது 2 மார்க் கொஸ்டின். ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் நிறையா பொருள் இருக்குது. அந்த வெவ்வேறு டிஃப்ரென்ஸ் மேட்டர்ஸ் இருக்குது. அந்த மேட்டர்ஸோடைய பேஸ் இந்த வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, இது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, இது கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து இது எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலுமே அந்த பொருள் வந்து அதே ஸ்டேட்டில் இருக்குது, அதே ஸ்பேஸில் இருக்குது. சாலிட் ஸ்பேஸாக, லிக்விட் ஸ்பேஸாக, கேஸஸ் ஸ்பேஸாக, அந்த பொருளினோட அளவு மாறலை.
அந்த சாலிட் வந்து கேஸாக மாறி வெளியே போகலை. அந்த பொருள் உள்ளுக்குள்ள மேட்டர்ஸ் வந்து டைமை பொறுத்து அதனுடைய அளவு வந்து மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்கன்னா ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாலிட் லிக்விட் ஈக்லிபிரியம். சாலிட் லிக்விட் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னென்னா, சாலிடுனா திடமான பொருள், லிக்விடுன்னா திரவ நிலைமை, அது எப்படி ரெண்டும் சமநிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Let us consider the melting of ice in a closed container at 273 Kelvin. இப்போ 273 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு மூடப்பட்ட கலன், ஒரு கண்டெய்னர், இதை மூடி இருக்கீங்க. இது 273 கெல்வின் வெப்பநிலையில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஐஸ் கட்டி நம்ம உள்ளே போட்டிருக்கிறோம். இது உருகுது அப்படின்னு. அப்போ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஐஸ் கட்டி உள்ளே வந்து உருகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். This system will reach a state of physical equilibrium in which the amount of water the system will reach the state of equilibrium in which the amount of water in the solid space and liquid space does not change with the time. அந்த சிஸ்டமானது சமநிலையினை அடையும். அந்த சிஸ்டம் வந்து சமநிலை அடையும். அந்த நிலையில் திட நிலைமையில் காணப்படும் நீரின் அளவும் திரவ நிலைமையில் காணப்படும் நீரின் அளவும் காலத்தை பொறுத்து மாறாது இருக்கும். அப்போ ஒரு கண்டெய்னரில் நம்ம ஐஸ் கட்டி வச்சுக்கிட்டோம், ஓகேவா? ஐஸ் கட்டி வச்சுருக்கும்போது அந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம் அட்டன் பண்ணுது, சமநிலை அடையுது. அப்படி அடையும்போது அந்த நிலையில் ஐஸ் கட்டியாக இருக்கும்போது எவ்வளவு வந்து வெயிட் இருக்குதோ அதே வெயிட்டும், அது லிக்விடாக மாறும் பொழுதும் அதே வெயிட்டில் தான் இருக்கும். அப்போ இதில் வந்து அந்த மேட்டர்ஸ் வந்து ஆவியாக போகிறதும் இல்லை, வேறு எந்த ஒரு வெயிட்டும் மாறாமல் இருக்குது. ஐஸ் கட்டியாக இருக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்குமோ அதே நீராக மாறும்போது அவ்வளோ வெயிட்டு தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து டைமை பொறுத்து இந்த ஐஸ் கட்டினுடைய அளவும் நீரினோட அளவும் மாறாமல் இருக்குது. இந்த ப்ராசஸில் வந்து எந்த ஒரு நேரத்திலும் திட நிலைமையிலிருந்து திரவ நிலைமைக்கு செல்லும்போது சில நீர் மூலக்கூறுகள் மொத்த எண்ணிக்கையும் மீண்டும் திட நிலைமைக்கு வரும் நீர் மூலக்கூறு எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, in the process the total number of water molecule leaving from and it's returning to the solid space at any instant are equal. இப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு இந்த பொருள் மாறும்போது, இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது, அப்போ இந்த திட நிலைமை சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு செல்லும்போது நீர் மாலிகுல்ஸ் வந்து மொத்த எண்ணிக்கையும் மீண்டும் திட நிலைமைக்கும் வரும் நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கையும், மறுபடியும் இது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட் மாறுது, மீண்டும் லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்படி மாறும்போது அதில் இருக்கிற மாலிகுல்ஸோட எண்ணிக்கை, அதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸோட எண்ணிக்கை சமமாக தான் இருக்குது அப்படின்ட்டு, எந்த ஒரு நேரத்துலையும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு. If ice cube and water are placed in a thermoflask, இப்போ ஒரு வெப்ப பரிமாற்றம் இல்லாத குடுவை தெர்மோஃப்ளாஸ்க் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் சில பனிக்கட்டிகளை மற்றும் திரவ நிலைமையில் உள்ள நீரும் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி வைக்கப்பட்டிருக்கும்போது அந்த சிஸ்டத்தில் உள்ள பனிக்கட்டியும் நீரினுடைய மற்ற நீர் அதனுடைய நிறையும் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும். பாருங்க, the rate of melting ice,
ஐஸ் வந்து உருகுதலினோட வேகம், ரேட்னா வேகம், த ரேட் ஆஃப் மெல்டிங் ஐஸ். பனிக்கட்டி உருகுதலின் வேகமும் நீர் உறைதலின் வேகம், உறைஞ்சு போகக்கூடிய வேகமும் ரெண்டுமே சமமாக இருக்குது. அதை தான் நம்ம படிக்கிறோம். வாட்டர் சாலிட். சாலிட் அப்படிங்கும்போது என்னென்னா ஐஸ் கட்டியாக இருக்கும். வாட்டர் அதை லிக்விடாக இருக்கும்போது, H2O வந்து லிக்விடாக இருக்கும்போது வாட்டராக இருக்கும். அது ரெண்டோடைய வேகமும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வேகமும் பேக்வர்ட் ரியாக்ஷன் வேகமும் ரிவர்ஸ் ரியாக்ஷன் வேகமும் ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போ ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்கில் ஐஸ் கட்டி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஐஸ் கட்டி வந்து உருகி நீராக மாறுதலின் வேகமும் நீர் வந்து உறைஞ்சி போய் ஐஸ் கட்டியாக மாறுதல் வேகமும் ரெண்டுமே வந்து எப்படின்னா சரிசமமாக இருக்குது. இதுதான் வந்து சாலிட் லிக்விட் ஈக்லிபிரியம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து liquid vapor equilibrium. Similarly, there exist an equilibrium between the liquid space and the vapor space of a substance. மேற்கொண்ட சமநிலை போன்ற ஒரு பொருளின் திரவம் மற்றும் ஆவி நிலைமைகளுக்கிடையே சமநிலை காணப்படுது. அப்போ லிக்விட் ஸ்பேஸுக்கும் திரவ நிலைமைக்கும் அண்டு வேப்பர் ஸ்பேஸ் ஆவி நிலைமைக்கும் சமநிலை காணப்படுது. ஒரு பொருளினுடைய திரவ நிலைமையும் வேப்பர் ஸ்பேஸ், அதாவது லிக்விட் ஸ்பேஸும் வேப்பர் ஸ்பேஸும் எப்படி இருக்குன்னு கேட்டால் சமநிலையில் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், liquid water is in equilibrium with its vapor at 373 Kelvin and 1 atmosphere in closed cells. அதாவது ஒரு மூடி போட்டு ஒரு கலன் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னரில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் 373 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அதில் வந்து நம்ம ஒரு நீர் எடுத்துக்கிட்டு நம்ம சுடுநீர் எடுத்துக்கிட்டு நம்ம அது ஆவியாக போகும்போது அதன் ஆவி நிலைமையுடன் நீராவியுடன் சமநிலை இருக்கும். ஒரு மூடிய கலன் 373 கெல்வின் வெப்பநிலையில் மற்றும் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் திரவ நிலைமையில் உள்ள லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற நீரானது ஆவியாக போகும்போது வேப்பர் ஸ்பேஸ் நிலைமையுடன் எப்படின்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அப்படின்னு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணால் H2O லிக்விட், இது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. H2O வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்ன கேட்டால் லிக்விட் ஸ்பேஸ், இது வந்து வேப்பர் ஸ்பேஸ். அப்போ நீர் ரெண்டு நிலைமையில் இருக்குது. லிக்விட் ஸ்பேஸில் இருக்குது, ஒன்று என்ன இருக்குது வேப்பர் ஸ்பேஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து சமத்தில் இருக்கும். எப்போ அப்படின்னா 373 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில். 373 கெல்வின் அப்படிங்கும்போது இது 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ். டிகிரி செல்சியஸை நம்ம வந்து கெல்வினுக்கு மாற்றணும்னா 273 நம்ம ஆட் பண்ணும்போது அது கெல்வினுக்கு மாறிடும் அப்படின்னு முன்னாடியே பார்த்துக்காம. அப்போ ஒரு நீர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த கொதிக்கிற நீரை வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டோம்னா அது ஆவியாக போகும்போது அந்த ஆவி வந்து மீண்டும் லிக்விடாக மாறும்போது ரெண்டோடைய வேகமும் எப்படி இருக்கோம்னா சரிசமமாகும். அப்போ லிக்விடாக இருக்கிற வாட்டர் வந்து ஆவியாக போகிற வேகமும் ஆவியாகிறது வந்து லிக்விடாக மாறக்கூடிய ரெண்டு வேகமும் ரெண்டு அப்படின்னா சரிசமமாக இருக்கும். எப்போன்னு கேட்டால் 373 கெல்வின் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில். அப்போ அதனுடைய ஃபார்முலா பாருங்கள். த ரேட் ஆஃப் வேப்பரேஷன் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் கண்டென்சன். ஆவியாதலின் வேகமும் சுருங்குதலின் வேகமும். ஆவியாக போகுது. இப்போ இந்த க்ளோஸ் கண்டெய்னரில் மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருக்கீங்க, லிட் போட்டு வச்சுருக்கீங்க.
அந்த ஆவி வந்து அது மேலே வந்து லிக்விடோட மேல் பகுதியில் வந்து வேப்பர்ஸாக வந்து மேலே படிஞ்சிருக்கும். மீண்டும் அந்த வேப்பர்ஸ் வந்து அந்த தட்டோட அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா நீர்த்துளி வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அது குளிர்விக்கும் பொழுது என்ன அப்படிங்கிறது மீண்டும் லிக்விடாக மாறிடும். ஓகே, அதுக்கு பேர் தான் கேட்டால் இந்த ரேட் ஆஃப் கண்டென்ஷன். சுருங்குதலின் வேகமும் ஆவியாக போகிற வேகமும் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சரிசமமாக இருக்கும். The temperature at which the liquid and vapor space are at equilibrium is called boiling point or condensation point of liquids. எந்த ஒரு வெப்பநிலையில் திரவ நிலைமை மற்றும் ஆவி நிலைமைகள் சமநிலையில் உள்ளதோ, அதாவது எந்த ஒரு வெப்பநிலையில் லிக்விட்ஸ் ஸ்பேஸும் வேப்பர் ஸ்பேஸும் சமநிலையில் இருக்குதோ அந்த அந்த இதுக்கு பேர் அந்த அந்த லிக்வினுடைய அந்த வெப்பநிலைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் அல்லது கண்டென்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் லிக்விட், கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண அப்படின்னா எந்த ஒரு வெப்பநிலையில் the temperature at which the liquid and vapor space, எந்த ஒரு வெப்பநிலையில் லிக்விட் ஸ்பேஸும் வேப்பர் ஸ்பேஸும் சமநிலையில் இருக்குதோ, ஈக்லிபிரியத்தில் இருக்குதோ அந்த அந்த வெப்பநிலைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பாயிலிங் பாயிண்ட், அல்லது பாயிலிங் பாயிண்ட்னா கொதிநிலை புள்ளின்னு சொல்லுவாங்க, அல்லது கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் லிக்விட், அந்த நீர்மத்தினுடைய சுருங்குதல் புள்ளி அப்படின்னு அர்த்தம். நீர் வந்து ஆவியாக போய் சுருங்கி என்ன வாட்டர் வேப்பராக மாறுது, அதுக்கு பேர் தானுங்க கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து சாலிட் வேப்பர்ஸ் ஈக்லிபிரியம். Consider a system or system in which consider a system in which the solids sublimate to vapors. ஒரு சாலிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆவி நிலைமைக்கு போகுது. அது லிக்விட் ஸ்டேட் மாறாமல் டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னா வேப்பர்ஸாக மாறுது. இப்போ ஒரு கேம்பஸ் எடுத்துக்கிறோம், நம்ம கற்பூரம் எடுத்துக்கிறோம். கற்பூரத்தை நம்ம வந்து ஹீட் பண்ணும்பொழுது அது லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக என்னவா மாறுது, வேப்பர்ஸாக மாறுது. அப்போ அந்த பேர் என்ன பண்ணுதுன்னா ஒரு சாலிட் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுது, வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. இன் திஸ் ப்ராசஸ் ஆல்சோ ஈக்லிபிரியம் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் between these two space. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த இதில் ரெண்டு ப்ராசஸ், டூ ஸ்பேஸஸ் இருக்குது. when solid iodine is placed in a closed transparent vessels, after some time the vessels get filled up with the violet vapors due to the sublimation of iodine. இப்போ ஒரு மூடிய கலனில் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெசல்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெசல்னால் அதுக்குள்ளே வந்து ஈஸியாக அந்த பாத்திரத்தை உள்ள நம்ம உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு அயோடின் நாம் உள்ளே போட்டுக்கிறோம். நம்ம சிறிது நேரத்துக்கு பின்னர் அந்த வெசல்ஸை நம்ம முழுவதும் அயோடின் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது சப்ளிமேஷன் ஆகுது. சப்ளிமேஷன் ஆகும்போது அது வயலட் ஊதா நிறத்தில் ஆவியாக நிறைந்திருக்கும். அந்த கலர் எப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஊதா கலரில் இருக்கும், அதாவது வயலட் கலரில் வந்து இருக்கும் அப்படின்னு. அது இனிஷியல் ஸ்டேட்டில் என்ன கலர்னா வயலட் கலர் நிறத்தில் சரி, அந்த வயலட் கலர் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து போக என்ன பண்ணாருன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது அதனுடைய கலரோடைய இன்டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்டால் குறைய ஆரம்பிக்கும். The intensity of the violet color increasing, after some time it decreasing, and finally it becomes constant as the following equilibrium is attained. ஒரு கண்டெய்னரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெசல்ஸில் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அதில் வந்து அயோடின் சாலிட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அயோடின் சாலிட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து சப்ளிமேஷன் ஆகி அது வந்து ஆவியாக போகும். ஆவியாக போகும்போது அந்த கண்டெய்னர் முழுசு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால்
வயலட் கலரில் வந்து இருக்கும். அந்த வயலட் கலர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்சியலாக பார்க்கும்போது வயலட் கலர் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து போக போக அந்த வயலட் கலர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அது ஈக்லிபிரியம் அட்டன் சமநிலை அடைஞ்ச பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அதனுடைய கலர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாமல் வந்து அதனுடைய கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து I2 சாலின், அயோடின் சாலிடு, ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன், I2 கேஸ். அயோடின் வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இன்னொன்று கேம்பர் எடுத்துக்கலாம். கேம்பர் கற்பூரம், அதை நாம் வந்து ஹீட் பண்ணும் பொழுது டைரெக்டாக லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக என்ன பண்ணுது, கேஸாக மாறுது. அப்போ அப்படி ரெண்டு பக்கம் சிம்பிள் குறி போட்டால் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஏலேருந்து பிஏ கொண்டாட முடியும், பியிலேருந்து மறுபடியும் ஏவை கொண்டாட முடியும். அதான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஏ வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் பிஏ கொடுக்குது, பி வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷனில் ஏவை கொடுக்குது. இப்படி ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஏ வந்து பிஏ மட்டும்தான் கொடுக்கும், பி மறுபடியும் என்ன ஏ கொடுக்க முடியாது. இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீளா செயல்முறை. இப்படி போட்டோம்னா என்னென்னா மீண்டும் பழைய நிலை கொண்டாட முடியும். இப்படி போட்டோம்னா ஏலேருந்து பி கிடைக்கும், பியிலேருந்து மறுபடியும் ஏ கிடைக்கும். அப்போ இப்படி போட்டோம்னா என்ன பண்ணோம்னா ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். நான் ஒரே ஒரு சிம்பிள் போட்டோம்னா ஏலேருந்து பி கிடைச்சுன்னா அவ்வளோதான். Equilibrium involving dissolutions of solid or gases in liquid. திடப்பொருள் அல்லது வாயுக்கள் திரவத்தில் கரைவதால் ஏற்படும் சமநிலை. இப்போ வந்து ஒரு திடப்பொருள் அல்லது வாயுக்கள் திரவத்தில் கரைவதால் ஏற்படுவது. திடப்பொருளோ சாலிடோ அல்லது கேஸஸோ லிக்யூடில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கரைவது. கரையும் போது சமநிலை எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சாலிட் இன் லிக்விட், திரவத்தில் திடப்பொருள். சாலிட் இன் லிக்விட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திரவத்தில் லிக்விடில் சாலிட் வந்து இருக்குது. சாலிட் இன் லிக்விட்னு என்ன அர்த்தம், லிக்விடில் சாலிட் இருக்குது, திரவத்தில் திடப்பொருள் அப்படின்னு அர்த்தம். when you added sugar to water at a particular temperature, it dissolved to form sugar solution. இப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சர்க்கரையை நீரில் சேர்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில், இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு டீ தயாரிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சர்க்கரையை அந்த டீயில் சேர்க்குறேன். அது கரைஞ்சி போய் என்ன பண்ண அப்படின்னா சுகர் சொல்யூஷனை உருவாக்கிறோம். இட் டிசால்வ் டு ஃபார்ம் சுகர் சொல்யூஷன் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சுகரை அந்த ஒரு ஹாட் வாட்டரில் சேர்க்குறேன். அது கரைஞ்சி போய் என்ன பண்ணுறது, நமக்கு சுகர் சொல்யூஷனாக கிடைக்கும். இஃப் யூ கண்டினியூ டு add much sugar, சர்க்கரை என்ன அதிகமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது you will reach a state at which added to sugar remaining as a solid, and the resulting solution is called saturated solution. சர்க்கரையை வந்து அதிக அளவு சேர்க்கும்போது அந்த சேர்க்கப்பட்ட சர்க்கரை கரையாமல் திடநிலைமை இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட வாட்டர் இருக்குது, குறிப்பிட்ட வாட்டரில் சர்க்கரையை கொஞ்சம் போட்டுக்க கரைஞ்சிருச்சு, இன்னும் போகிறீங்க கரைஞ்சிட்டே இருக்குது. அதிக அளவு போடும்போது சர்க்கரை வந்து கரையாமல் என்ன பண்ணும், அப்படியே இருக்கும். அப்போ சர்க்கரை வந்து அதிக அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாட்டரில் அதிக அளவு நம்ம போட்டும்பொழுது அது கரையாமல் வந்து திட நிலைமையிலே இருக்கும்.
அந்த நிலைமைக்கு பேர் அந்த வந்து அந்த நிலைமை அடையலாம். இந்த நிலைமையில் உள்ள கரைசலுக்கு பேர் என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ். அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வாட்டரில் ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம உள்ளே ஆட் பண்ணும்போது ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம சால்வெண்ட்னா கரைக்கக்கூடிய பொருள். சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். சொல்லிட்டுன்னா கரை பொருள். சால்வெண்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த சொல்லிட்டு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம். உள்ளே ஆட் பண்ணுறீங்க, ஒரு கொஞ்சமாக போடுறீங்க, கரைஞ்சிருச்சு. இன்னும் போடுறீங்க, கரைஞ்சிட்டே இருக்குது. அதிக அளவு போடும்போது அது கரையாமல் அது என்ன பண்ணுன்னா நீங்கள் அந்த சர்க்கரை அதிக அளவு நம்ம சேர்க்கும்போது சேர்க்கப்பட்ட சர்க்கரை கரையாமல் திட நிலைமையிலே இருக்கும். அந்த நிலையை நீங்கள் அடையலாம். அந்த நிலையை அடையும் போது அந்த ஸ்டேஜில் அந்த கரைசலுடைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். Here as in the previous case, a dynamic equilibrium is established between the solid molecule in the solid space and the solution in a space. அப்போ என்ன பண்ண அப்படின்னா இந்த செயல்முறை முன்னரே நம்ம பார்த்துருக்கிறோம். திட மற்றும் கரைசல் நிலைமையில் காணப்படும் கரைபொருள் மூலக்கூறுகளிடையே சமநிலை உருவாகிறது. அப்போ அந்த solid molecules in a solid space and solution space, அந்த திட நிலைமை மற்றும் சாலிட் ஸ்பேஸும் அண்டு solids molecule in a solid space and in the solution space. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த நிலைமையில் வந்து திட நிலைமை மற்றும் கரைசல் நிலைமையில் காணப்படும் அந்த solid moleculesகளிடையே இயங்கு சமநிலை காணப்படுது. இயங்கு சமநிலைனா இப்படி சமநிலையில் இருக்குது அப்படின்னு. அப்போ சுகர் சொல்யூஷன் ரெண்டுமே எப்படின்னா சமநிலையில் இருக்குது. The rate of dissolution of solid, கரைபொருள் கரைதலினுடைய வேகமும் the rate of crystallization of solid, கரைபொருளின் படிகமாகும், அதாவது இந்த solid வந்து கிறிஸ்டலாக மாறக்கூடிய வேகமும் எப்படி இருக்குன்னா சரிசமமாக இருக்குது. ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது எழுதணும். மேலே இருந்து இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதணும். கேஸ் இன் லிக்விட், திரவத்தில் வாயு. ஒரு லிக்விடில் கேஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி கரைஞ்சிருக்குது. when a gas dissolve in a liquid under a given pressure, ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் கிவன் ப்ரெஷரில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் ஒரு கேஸ் ஆனது ஒரு திரவத்தில் கரையும் போது வாயு நிலைமையில் உள்ள கேஸ் வந்து வாயு நிலைமையில் உள்ள கேஸ் மாலிகுலுக்கும் திரவத்தில் கரைந்துள்ள கேஸ் மாலிகுலுடைய சமநிலை காணப்படும். அதாவது ஒரு லிக்விடில் ஒரு கேஸ் வந்து உள்ள கரையுது எப்போனா ஒரு கிவன் ப்ரெஷர், ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில். There will be an equilibrium between the gas molecule in a gaseous state and those dissolved in a liquid. இந்த ரெண்டு நிலைமைக்கு சமநிலையில் இருக்குது. கேஸ் ஸ்டேட்டில் உள்ள கேஸ் மாலிகுல்ஸுக்கும் அந்த லிக்விடில் கரைந்துள்ள கேஸ் மாலிகுலும் எப்படின்னா சமநிலையில் இருக்குது. அதுதான் சொல்லுங்கன்னா the equilibrium between gas molecule in the gaseous state and those dissolved in a liquid. இப்போ நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் the carbonated beverage of the following equilibrium exist. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் நம்ம கலக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து சொல்யூஷன் உள்ள போய் கரைஞ்சிருக்கு. இப்போ 7up இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை நம்ம உள்ளே செலுத்தும் பொழுது அது ஓப்பன் பண்ணும்போது நுழைத்து பொங்கி மேலே வரும். பிரிக்ஸ் எஃபரசன்ஸாக மேலே பொங்கி மாரி வரும். அதுதான் என்ன கேட்டால் உங்களுக்கு கேஸ் இருக்கிறதுனால. அப்போ கேஸை வந்து அந்த சொல்யூஷனுக்கு உள்ளே நம்ம அடித்து வைக்கும் பொழுது அது ஓப்பன் பண்ணாமல் நமக்கு வந்து
கேஸ் ஸ்டேட்டில் நமக்கு மேலே வந்து பொங்கி மாரி வரும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஃபில் பண்ணக்கூடிய ஃபில் பண்ணிகிட்டே உள்ளக்கூடிய ஒரு பேவரேஜ் ஒரு பானங்களில் இந்த சம நிலை வந்து காணப்படுது. இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ அந்த டாபிக் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை வந்து எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.